இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையில இருந்து ரொம்ப அலைச்சல்ல, அதான் அசதியில தூங்கிட்டான் போல. சரி, இப்படியே தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணுனா நீதான் முதல்ல வந்து நிக்கிற. எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றவனாவும் நீதான் இருக்க. ஆனா உன் அப்பாவுக்கு ஒண்ணுனதும் உன்னால தாங்கிக்க முடியல. கவலைப்படாத, என்னோட எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. எனக்கு துணையா நின்னு இருக்க. அந்த நன்றி கடன்லாம் எனக்குள்ளேயே இருக்க, எப்பவும் இருக்கும். இப்போ உனக்கு துணையா நான் இருக்க. நீ தூங்கு கரிகாலா. கரிகாலன் மாமாவுக்கு துணையா இருந்து நந்தினி நல்லா பாத்துக்கிறா போல இருக்கு. இந்த நேரத்துல கரடி மாதிரி நம்ம உள்ள பூந்து தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆனா இந்த சாப்பாடு எப்படியாவது கொடுக்கணுமே. நர்ஸ், எங்க மாமாவை பாத்துக்க 2 பேரும் உள்ள இருக்காங்கல்ல? ஆமா, அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். உள்ளதான் இருக்காங்க, கொண்டு போய் கொடுங்க. இல்ல, அவங்க 2 பேரும் அசதியா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் சாப்பாடு உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் வெளியே வருவாங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க மேடம். இந்தாங்க. அவங்க எந்திரிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தா போதும். நீங்க போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். சரிங்க மேடம். மேடம், உங்களுக்கு ஃபுட் வந்திருக்கு, நீங்க சாப்பிடுங்க. ஓகே மேடம். சாரி, எப்படி தூங்கினே தெரியல. தூக்கத்துல ஓ மேல வர சாஞ்சு தூங்கிட்டேன் போல இருக்கு. என்ன மன்னிச்சிரு, தெரியாம நடந்துருச்சு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. நீ ரொம்ப அசதியா இருந்த, அதான் நானும் உன்னை எழுப்பல. அப்பாவுக்கு ட்ரிப்ஸ் மாத்தியாச்சா? மாத்தியாச்சு. சரி, நமக்கு வீட்ல இருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்களா? ட்ரிப்ஸ் மாத்த வரும்போது சிஸ்டர் சொன்னாங்க, பசிக்குது, வா போய் சாப்பிடலாம். எனக்கு வேணாம் நந்தினி, நீ போய் சாப்பிடு. இப்படியே சாப்பிடாம எவ்வளவு நேரம் இருப்ப? நாம ஏற்காட்டுல இருக்கும் போது நீ சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடல, வா. இல்ல நந்தினி, எனக்கு சுத்தமா பசி இல்ல. அப்போ எனக்கும் வேண்டாம், நானும் சாப்பிடல. ஏய், நீ ஏன் சாப்பிடாம இருக்க? நீ போய் சாப்பிடு போ. எனக்கு பசி இல்ல. இப்பதானே பசிக்குதுன்னு சொன்ன. அது அப்ப, எனக்கு இப்போ பசி இல்ல. இப்ப நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவல்ல? ஆமா, கூட இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் தனியா போய் எப்படி சாப்பிடுறது? எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும். சரி, நானும் சாப்பிடுறேன், வா. இப்ப குணசேகரனுக்கு நாம தான் சுந்தரத்துக்கு அடுத்து வரணுங்கிற ஆசையே வந்திருக்கும். இப்ப நம்ம அடுத்து செய்ய வேண்டியது, சுந்தரம் வீட்டுல உள்ள மத்த எல்லாருக்கும் கரிகாலன் தான் சுந்தரம் இடத்துக்கு வரணும்னு நினைக்க வைக்கணும். அதை எப்படிமா செய்யறது? நீ யோசிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் சரிதாம்மா. ஆனா அந்த சுந்தர வீட்டு ஆளுக சுந்தர இடத்துக்கு அப்புறம் கரிகாலம் தான் வரணும்னு நினைச்சாலும் கரிகாலம் அப்படி நினைக்க மாட்டானே. அவன் மனசை எப்படி உன்னால மாத்த முடியும்? அவன் மனச மாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல மாமா. அப்படியே மாத்தணும்னு நினைச்சாலும் அதெல்லாம் முடியாத காரியம். அதனால அதை நான் பண்ண போறதில்ல. அப்புறம் வேற என்ன பண்ண போற? சுந்தரம் இடத்துக்கு கரிகாலம் வர ஆசைப்படுறான்னு குணசேகரனை நம்ப வச்சிட்டாலே போதும். அதை எப்படி பண்ணுவ? நாளைக்கு காலையில பாருங்க என்ன பண்றேன்னு.
ஏய் கரிகாலா சாப்பிடு. ஆ. ஆ, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாமா பொழைச்சிட்டாருனா? ம், அதுவும் ஒரு காரணம். அது இல்லாம இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம்? எங்க அப்பா ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுனதும் ஊர்க்காரங்களாம் பதறி அடிச்சு வந்து பார்த்துட்டு போறாங்க. எங்க அப்பா சீக்கிரம் குணமாயிரணும்னு வேண்டிக்கிறாங்க. ஒரு மனுஷனா, ஒரு புருஷனா, ஒரு அப்பாவா, ஒரு குடும்ப தலைவனா, இந்த ஊர் பிரசிடண்டான்னு எல்லா விஷயத்திலுமே ரொம்ப சரியா இருந்திருக்காரு. வாழ்ந்தா அவரை மாதிரி தான் வாழணும். நீயும் அவரை மாதிரி தான் கரிகாலா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சொல்ல போனா அவரை விட நீ எல்லா விஷயத்திலயும் பெஸ்டா தான் இருக்க. என் விஷயத்துல தவிர நீ எனக்கு பண்ணதான் என்னால மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. மத்தபடி நீ எல்லா விஷயத்திலயும் பெஸ்ட் தான். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே பெரிய மாமா மாதிரி நீயும் இந்த ஊர் தலைவரா வருவ. பாட்டிமா, சுந்தரம் ஐயா இப்ப எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்லம்மா. முழுசா குணமாகறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ம், அப்ப ஐயா குணமாகற வரைக்கும் அவர் பொறுப்பெல்லாம் யார் பாத்துக்கிறதா முடிவு பண்ணிருக்கீங்க? அத நாங்க எப்படிமா முடிவு பண்ண முடியும்? சுந்தரம் தான் முடிவு பண்ணணும். அவன் கண்ணை முழிச்சு யார சொல்றானோ அவங்க தான் பாத்துக்கணும். ஆம், ஆம், எனக்கு என்னமோ ஐயா கரிகாலம் கிட்டதான் எல்லா பொறுப்பையும் கொடுத்து பார்க்க சொல்லுவாரோன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்ற? அப்பா இடத்துக்கு புள்ள வர்றது தானே சரியா இருக்கும். கனகா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா கனகா. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவரு குணசேகர தம்பி கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் ஒப்படைப்பாரு. அண்ணனுக்கு அடுத்து தம்பிக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் வீட்ல பெரியவங்க இருக்கும்போது சின்ன பையன்கிட்ட எப்படிமா பொறுப்பை ஒப்படைப்பாங்க? மூத்தவங்க கையில தானே பொறுப்பை ஒப்படைக்கணும். நீங்க யார் பெரியவங்கன்னு வயசை வச்சு பேசுறீங்க, ஆனா நான் திறமைய வச்சு பேசுறேன். குணசேகரன் ஐயாவை விட கரிகாலன் ரொம்ப திறமையான ஆள் இல்ல? உங்க மில்லையே அவர் தானே நல்லா பாத்துக்கிறாரு. அதிகாரம் எப்பவுமே திறமையானவங்க கைக்கு தான் போகணும். அதோட ஐயாவோட புள்ள அவரு தானே, அதனால அவருக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு. கலை சொல்றது சரிதானே மணிமேகலை?